ஏண்டா டேய், என்கிட்டயே நீ போய் சொல்றியா? ஆனா நான் ஏன் போய் சொல்லணும்? நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் தான் கென் டக்ககுரா. மூடு, வாய மூடு. என்ன பாவம் மறுபடியும் தெரியலையே. சீக்கிரம் உன் சைக்கிள் பவர்ஸ் பயன்படுத்து. மரியாதையா எலி குஞ்ச ஒப்படைச்சிரு. ஆனாலும் நீ இப்படி தூக்கி அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. உன் மூஞ்சுக்கு கென்னுன்ற பேரு சூட் ஆகல. இன்னொரு வாட்டி சொல்லிதான் பாரு. சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை ஒக்கரோனே கூப்பிடுறேன். ஓ கரோனா. கென்னு பேர் வச்சுக்க ஒரு தகுதி வேணும். என்ன கலாய்க்கிறியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அது என்னமோ உண்மைதான். சமத்து புள்ள சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான். நான் ஒண்ணும் சமத்து புள்ள கிடையாது. வேணும் தாண்டா அப்படி கூப்பிடுறேன். சோடா புட்டி, உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஒக்கரூன். கிறுக்கு கூமுட்ட, உன் விஷ வாய்வா என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டா பல்லெல்லாம் பேத்துருவேன். டேய் புட்டி, கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? அப்படின்னா அந்த காஜி கிழவி வெளியே வர மாட்டாளே? என்ன நீ உண்மையாவா சொல்ற? அடா ஆமாண்டா, நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்ல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். என் பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிட்டத்தட்ட கொன்னுட்டாங்க. என்ன இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சோடா புட்டி, நீ ஓகே தானே? ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. உயிரோட தான் இருக்கியா? சரி போலவா. திரும்பவும் பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. சோடா புட்டி, இப்ப நீ உள்ளவா. இப்ப எப்படி இருக்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தெரியல. அங்கங்க அரிக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கும் அந்த கிழவி மாதிரியே அரிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம உன் மண்டை பார்க்க செம காமெடியா இருக்கு. கெக்க வெக்கன சிரிச்சது போதும். சாவு பயத்தை காட்டிட்டு இப்ப பல்லிடிச்சுக்கிட்டு இருக்கியா? பாட்டி, அட இவங்க எங்க போனாங்க? சரி, நீ உள்ளவா. ஓ, நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. நான் என் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். கதவை மூடு. ஓ சரி சரி, மாத்திக்கோ. ட்ரெஸ் மாத்திரப்ப கெட்டியா பாக்குறேன். நல்லா முட்டிக்கிட்டு சாவு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு முடியல. இந்த புடி, இத போட்டுக்கோ. இது என் ட்ரெஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு.
ஆ? என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ம். சரி விடு. எங்க கொஞ்சம் அத காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சம் எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சிட்டாலாம். ம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அத காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் உன் அடையாளத்தை கொத்தா புடுங்கிட்டாங்க. இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நான் காட்ட மாட்டேன். சரிதான் போ, ஓவரா சீனை போடுற. சரி விட்டு தொலை. என்னோட ஆண்மைய பறிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது உன் பிரச்சனை. ஆனா நீதானே அந்த இடத்துக்கு என்ன போக சொல்லி சேலஞ்ச் பண்ண. எது? இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ அந்த ஒக்கல்ட்ட பத்தி பேசினதுனாலதான். உனக்கு பட்டாதான் புரியும்னு சேலஞ்ச் பண்ண. நீ சும்மா என்னையே சொல்லாத. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அதான் உன்னை பார்த்ததும் நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெண்டு பேருடைய சிந்தனைகளும் வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா உன்ன மாதிரி பொண்ணுங்க என்கிட்ட பேச கூட தயங்குவாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நீ என்ன கேட்காமலேயே உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட வரவங்கள நீ துரத்தி விடுற. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒக்கல்ட்ட பத்தி பேச பரவாயில்ல, ஆனா ரொம்ப பேசாத. என்னடா தம்பி, ஏதாவது பேசு, சொல்லு. பைத்தியம். என்னது? போன போதுன்னு விட்டா உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நீ மட்டும் வாய்க்கு வந்து அந்த கண்டபடி உளர்ற. என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே விளையாடுறியா? வாய மூடு. ஒருவேளை உன்னுடைய பாட்டி திரும்ப வந்துட்டாங்களோ? கொஞ்சம் அமைதியா இரு. இந்த டோர் பெல்ல நான் கேட்டதே இல்லையே. எனது கேட்டதே இல்லையா? என் வீட்ல 2 டோர் பெல் இருக்குன்னு என் பாட்டி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல ஒண்ணு மனுஷங்களுக்காக, இன்னொன்னு தீய சக்திகளுக்காக. அடச்சே, அந்த தாய் தவிர நான் எடுத்துட்டனே. சரி, இப்போதைக்கு இதை எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, வெளியில ஏதோ ஒண்ணு நிக்குது. இப்ப நாம என்ன பண்றது? இந்த தாயத்தை திரும்ப வச்சிடலாம். தீய சக்தியா இருந்தா அந்த இடத்துல எரிஞ்சு போயிடும். அப்படின்னா இது என்னையும் எரிச்சிரும்ல? ஆமால, வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க இருந்து வெளியே போயிடு. சரி இரு, போறேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணு, என்னையும் பொசுக்கிறாத. எங்க அது? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்துச்சு. மிஸ் அயாசே, கொஞ்சம் அங்க பாரு. சுத்தம் நம்ம சோலி முடிஞ்சு. வா, இந்த இடத்தை விட்டு நம்ம உடனே போயிடலாம். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. மிஸ் அயாசே, என்னடா? வெளிய போன மாதிரிதான். இந்த செவத்தை தாண்டி வெளிய போக முடியாது. இந்த செவரு மேல நான் இந்த தாயத்தை வைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் வேணாங்கற? அந்த டோரி கேட் இது கூடவும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இங்க இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. என்னது இது? பிரச்சனை இப்போ பெருசாயிட்டே போகுது. மிஸ் அயாசே, எனக்கு உதவி செய்யுங்க. ஒக்கரன், உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எனக்கு ரத்தம் வருது. இதுக்கு காரணம் அந்த கருப்பு புகை மட்டும்தான். ஒரு வழியா நான்
உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். மனித இனத்தை சேர்ந்த கொடூரமான அரக்கர்களே, நீங்க செஞ்ச சத்தியத்தை நீங்களே மீறிட்டீங்க. எனக்கு உங்களோட போனா ஒரு பேக் கொடுத்துருங்க. யாரா இவனுங்க? எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். கேக்குறா பாரு கேள்வியா. முதல்ல அந்த ஏலியனை என்ன பண்றது? என்ன? சந்தேகமே இல்ல, அது கண்டிப்பா பிளாட்வுட்ஸ் மான்ஸ்டரா தான் இருக்கணும். முதல்ல அமெரிக்காவுல இருக்கிற பிளாட்வுட்ஸ்ங்கற இடத்துல தான் இத கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான்ல கூட யாமனாஷில இத பாத்துருக்காங்க. இந்த ஏலியன்ஸ் பயங்கரமா ஹைட்டா இருக்குமா? சரி, அப்படின்னா அந்த டோர் பெல் என்னடா சொல்ல வர? அப்படின்னா பேயோ ஏலியன்ஸும் ஒண்ணா? இத பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பினாமினாவை பாக்குறவங்களால யுஎஃப்ஓவையும் பார்க்க முடியுமா? அதுக்கு அர்த்தம் பேய்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் நடுவுல காமனான விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இதுங்க நேத்து வந்து ஏலியன்ஸோட ஃப்ரெண்டா இருக்குமோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் ஏதாவது பண்ணலனா இந்த விஷ போக நம்மள கொன்னுடும். நான் அது கூட சண்டை போடணும்னா என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா அதால உனக்கு பாதிப்பு ஏற்படும். ஐயோ வலிக்குதே. என்னடா இது? ஐயோ, மிஸ் அயாசே, என்னடா சொல்லி தொலை. நான் எதிர்த்து சண்டை போட போறேன். சாபம் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. நான் ஏலியன்ஸ பார்த்து பயப்பட மாட்டேன். அந்த சாபத்தால என் பாடியை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறதுதான் கஷ்டம். நான் இன்னும் என் பவர்ஸ முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பாட்டியோட சக்தியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது என்னமோ சரியா வரும்னு எனக்கு தோணல. முயற்சி பண்ணி பாப்போம். கொடுத்துருங்க. இந்த சக்தி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. என்னது? ஆளே மொத்தமா மாறிட்டானே. என் மண்டைக்குள்ள எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. இவனோட வாய்ஸுக்கு என்னாச்சு? கேட்கவே கேவலமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப வித்தியாசமானவன்னு தெரியும்ல. அடேங்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்னா உன்னை உண்மையாவே கொன்ற வேண்டாம். நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? நான் அப்பவே செத்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டேன்னு வையே. நான் இது கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா உயிரோட இருப்பேனான்னு தெரியல. பரவாயில்ல விடு. பைத்தியம், என்ன பாக்குற? அங்க பாருடா. என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை டாட்ஜ் பண்ணிடுச்சு. ஒருவேளை இது அந்த காஜு பிடிச்ச கிழவியோடைய சக்தியா இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன்.
இவ்வளவு சீக்கிரமா இவன் இதை எப்படி கத்துக்கிட்டான்னு தெரியலையே. கமான்ரா புட்டி, அப்படிதான் போட்டு தாக்கு. நீ சொதப்படுறதுக்கா நான் உனக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தேன். ஒக்காரூன். உன்னோட பனானாவை கொடுத்துரு. டேய் புட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். இந்த சக்தியை என் பாடியால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணல. என் பாடி எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மல் மனுஷனால இந்த ஸ்பீட்ல போக முடியாதுல. மொத்த சக்தியை பயன்படுத்தியும் அதோட 5 விரல மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த கருமத்துக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. டேய், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் இப்ப கத்துற? நாம இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அவனை பிரிச்சு போட முடியும். இது என்ன பண்ணுது? ரெஸ்லிங் மேட்ச் கூப்பிடுதோ? என்னது? அப்படி மட்டும் இருந்தா அது கையை நம்ம தரைய தொட வச்சிட்டோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அயாசி உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும், நீ மூடு. சரி, இன்னும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாப்போம். டேய் புட்டி, நீ அதோட காலை பாத்துக்கோ. நான் என் சைக்கிக் பவர்ஸ பயன்படுத்தி அதை கீழே விழ வைக்கிறேன். சரி, என்னமோ பண்ணு. சரி சரி வா, நான் அது கிட்ட போறதுக்கு ஹெல்ப் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு கை பாத்துருவோம். உங்க பனானாவை கொடுத்துருங்க. இதுக்கு மேல முடியாது. அது சாபத்தை என் ரைட் ஹேண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த ஏலியனை என் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கை பாக்குறேன். என்கிட்ட வேலையை காட்டியா உனக்கு என்ன பிரச்சனை பாரு. கொஞ்சம் பொறுமையா. அதேதான், அதோட லெஃப்ட் ஹேண்ட் உருகிட்டு இருக்கு. அப்ப நம்ம பிளான் வேலை செய்யுது. சுத்தம்டா. மெசாயா சேவ் ஓடிடுங்க. மெசாயா சேவ். அடச்சா, இப்படி நடக்க கூடாது. என்ன ஒண்ணும் ஆகல? உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். டேய் டப்பா தலையா, நீ உன்னோட கைய கீழே வச்சத நான் பார்த்தேன். எனக்கு ஏமாத்த நினைச்சு உன் பல்ல தட்டிடுவேன். மிஸ் அயாசே, அந்த சாபத்தை இன்னொரு தடவை பயன்படுத்துங்க. என்னுடைய பாடிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இந்த டப்பா தலையன்னு நானே தனியா கவனிச்சுக்கிறேன். நீ ஓரமா உட்காந்து வேடிக்கையை மட்டும் பாரு. என்ன யாராவது ஏமாத்த நினைச்சா அவங்க மண்டைய நான் பொளந்துருவேன். நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. இந்த ஏலியன் என்ன உண்மையிலேயே ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கு. வாடா மோதி பார்க்கலாம். அவனை விட்டுடு. உன்னை விட மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. அந்த சாபத்தை இன்னொரு தடவை என் மேல பயன்படுத்துங்க. இப்படியே போச்சுனா நீங்க உசுரை விட்டுருவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. இனி இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல கண்ணை திறந்து பாரு. நான் இப்ப டோரி கேட்டுக்கு வெளியா இருக்கேன். அது போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். டேய் புட்டி, நமக்கு ஒண்ணும் ஆகல. கண்ணை திறந்து பாரு. நாம உயிரோட தான் இருக்கோமா? நம்ம 2 பேர் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஐயோ, மிஸ் அயாசே, அந்த சாபம் மறுபடியுமா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருந்தேன், அது உனக்கு பொறுக்கலையா? அட, நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. சும்மா சும்மா என்ன திட்டாதீங்க. பாரா, உன் ஹேர் ஸ்டைல் கூட மாறிடுச்சு.
ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சா? இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கிழவியோட ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு சூட் ஆச்சு. சும்மா வாய்க்கு வந்தத வளராத. என்னடா இது, இந்த உலகமே திடீர்னு சுத்துதே. ரைட்டு, வட்டா. மிஸ் அயாசே, உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாருங்க.